ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்லேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்களே பாருங்கள், இந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் தீம் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு கிளாஸி அண்ட் லைட்டிங் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷிப்பில் இருக்க ஒன் ஆஃப் த பார் தான். இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா டெக் 6 அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக அந்த பார் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கில் வரும், அதாவது டெக் 6 டெக் 7 அந்த மாதிரி ஒரு இதில் வரும். நீங்களே பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே, இந்த ஷோஸ்லாம் நடக்கும்ல, ஸோ அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு க்ரூ ஈவெண்ட்டு தான். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 8:55. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock தான். ஸோ அதுக்குள்ளே ஒரு வீடியோஸ் ஒன்று மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாரில் இருக்கிற ஸ்பேசஸ் நீங்களே பாருங்கள். ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எப்படி டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தீமில் இருக்கும். அதுதான் ஒரு ஹைலைட்டே இங்கே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு டெக்குக்கு போயிட்டுருக்கேன் மேலே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்களே பார்க்கலாம், அந்த பால்கனியில் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இங்கேருந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து நின்றுட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், அந்த லைட்டிங்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் தீம் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி பார் ஏதாவது கீழே மட்டும் இல்லாமல் மேலேயும் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அவங்க பேவரேஜ், அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்காக தான் இது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கார்னர் நின்னாலும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈவெண்ட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஏரியாவை தான் சுற்றிட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படியே. அதாவது சொகுசு கப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷிப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஒன்று மாதிரியே வந்து அடுத்த ஒரு ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிசைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த ஷிப்பில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பிளேஸையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் தீம், இந்த டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க, ஷிப்பை வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோஸ் எடுத்து போடு அங்கே எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வியூவர்ஸ் அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கிறதே. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நானும் கீழே போனேன். நான் ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் 3 times நான் வந்திருக்கேன். பட் ஒரு தடவை நான் வந்து வின் பண்ணதே கிடையாது. அதே என்னோடய கெரியர்லேயே. இது என்ன கேம்னு நீங்களே பார்க்கலாம், பிங்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து லக் இருந்தால் மட்டும்தான் இது ஜெயிக்க முடியும். ஸோ நமக்கு லக்குங்கிறதே கிடையவே கிடையாது. என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியும் சரி, இங்கேயும் சரி. பட் இந்த வாட்டி லாஸ்ட், அதாவது நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விளையாண்டுட்ருக்கேன். சரி, விளையாட வந்திருக்கேன். சரிங்களா, பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்களாம் எங்களோட கேலி, எங்கள் டீமில் இருக்க ஒரு கொலிக் தான் ஒர்க் பண்ணுது. ரொம்ப எக்ஸைட்டட், ஏன்னா அவங்களும் ஊருக்கு போகிறாங்க. அதனால் லாஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வந்தாங்க. கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேமு. ஸோ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நம்பர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கேமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்து அதாவது ஃப்ரம் த லாஸ்ட், அதாவது 4th ப்ரைஸ்லேருந்து 4th, 3rd, 2nd, 1 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி இதில் இவர் தான் வந்து இவர் கேலி தான். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 அடிச்சிருந்தார். நம்ம ஊர் காசு ஒரு 8,500 இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அமௌண்ட்டு கிடையாது, கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அலாரம் கிளாக்கு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அலாரம் கிளாக் வாங்கினார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒருத்தர் பேக் வாங்கினார், அதை நான் எடுக்கல. தேர்ட் வந்து எனக்கு, அதாவது லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கம்பெனியோட லோகோ போட்டு ஒரு கேப்பு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வீடியோஸ் எடுக்கிறதும் ஃபஸ்ட் டைம், நமக்கு வந்து ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு கிடைக்குமாலாம் நான் தெரியலை, பட் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, பட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க, அதாவது எங்கள் கேலிலே வந்து ஒருத்தவங்க வந்து தான் பாருங்கள், அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், எங்கள் ஷிப்போட லோகோ போட்ட ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேலியில், ஒருத்தங்க வந்து சர்வீஸில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது F&B நாங்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருந்தோம். இவர் நம்ம ஊர் ஹவுஸ் கீப்பிங், ஆக்சுவலாக நம்ம மும்பைக்காரரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அவ்வளோதான். கேம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பி போகிறோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக என்னோடய பேஜை வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிங்கோ ப்ரோக்ராமை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கெட் டுகெதர் மாதிரி நடந்துகிட்ருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு க்ரூக்கு வந்து அப்ரிஷியேஷனுக்கு, அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.